ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு பேக்கேஜை ஃப்ளட்டர் பேக்கேஜை எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எந்த வெப்சைட் போகணுன்னா pub.dev போகணும். ஸோ pub.devக்குள்ளே பேக்கேஜ் நேமு ஸ்பெசிஃபிக் பேக்கேஜ் நேமு சர்ச் பண்ணலாம். நம்ம இப்போ ப்ரொவைடர்ன்ற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அந்த பேக்கேஜ் நேமை சர்ச் பண்ணோடனே அந்த பேக்கேஜ் நேமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்கேஜோட ஸ்கோரு லைக்ஸு பாப்புலாரிட்டி வச்சுட்டு அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணலாம். கூடவே நீங்கள் இப்போ வெப்புக்கும் ஆப் டெவலப் பண்ணுறீங்கன்னா ஒரு பேக்கேஜ் வந்து அதை அந்த பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொவைடர் பேக்கேஜ் வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட், ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ், வெப், விண்டோஸ். ஸோ இந்த பேக்கேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேக்கேஜோட சப்போர்ட் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம் நீங்கள் டிசைன் பண்ணுற ஏன்னா ஃப்ளட்டர் ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட். ஸோ இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எல்லா பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பேக்கேஜை சூஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயம் பார்க்கணும், சில விஷயங்கள் பார்க்கணும். இன்னும் வந்து இதுமாரி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டை இதை நீங்கள் எதை பொறுத்து இருக்குதுன்னு பார்க்கணும். வைட் வெரைட்டியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் கூட இந்த .3 கம்பேட்டபிளாக பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா .2 இருந்துச்சு, அதோட அப்கிரேட் வந்து .3. ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த .3 இருக்குது. ஸோ நியூவர் பேக்கேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் .3 தான் யூஸ் பண்ணிட்டுருவீங்க. ஃப்ளட்டரோட 3க்கு மேலே தான் யூஸ் பண்ணிட்டு. ஸோ அந்த வேர்ஷன்லாம் கண்டிப்பாக இந்த பேக்கேஜஸ் வந்து சூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா சில பேக்கேஜ் வந்து அப்டேட் பண்ணாமல் ஆத்தர் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேக்கேஜ்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கம்பைண்டாக யூஸ் பண்ணும்போது சில டைம் புது பேக்கேஜோடு அது வேலையும் செய்யாது. ஒன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அதோட அப்டேட் இல்லைன்னா நீங்கள் அந்த பேக்கேஜே யூஸ் பண்ணாத நிலைமைக்கு தள்ளிடுவோம். ஸோ பேக்கேஜஸ் அப்டேட் பண்ணும்போது பப்கெட் அடிக்கும்போது உங்களுக்கு இஷ்யூ வரும். ஸோ நம்ம இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்னா இங்கே வந்து இன்ஸ்டாலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்டாலிங்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டிபெண்டன்சின்னு இருக்கும். ஸோ இந்த டிபெண்டன்சியை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எதை நீங்கள் எங்கேயும் காப்பி பண்ணலாம், இல்லை மேலே இங்கே ஒரு காப்பி இருக்கும். ஸோ அங்கேயும் கிளிக் பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நேராக ஒரு டெம்ப்ரரியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கணும், அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் பேக்கேஜில் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஆப்லாம் பேக்கேஜ்லாம் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னா பப்ஸ்பெக் யாமலில் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பப்ஸ்பெக் யாமலில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த டிபெண்டன்சின்னு இருக்கும். ஸோ இந்த டிபெண்டன்சி கீழே இந்த குப்பர்டினோ பேக்கேஜஸ் இருக்கா. ஸோ இந்த குப்பர்டினோ பேக்கேஜ் உங்களுக்கு தேவை இல்லைன்னா அந்த குப்பர்டினோ பேக்கேஜும் எடுத்து. பட் இதுக்கு கீழே இந்த ப்ரொவைடர்னு பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே பப்கெட் அடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். இங்கேயே சாஃப்ட்வேரில் பப்கெட்டுன்னு வந்துடும். ஸோ பப்கெட்டுன்னு அடிச்சிட்டிங்கன்னா பப்கெட் வந்துடும், அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவான். அப்படி இல்லைன்னா நீங்கள் டெர்மினலில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணாலும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ளட்டர் கெட்டுன்னு அடிச்சிங்கனாலும் பேக்கேஜஸை ஃபுல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்படி தான் ஒரு பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். ஸோ தேங்க்யூ எவ்ரி